அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சொல்ல போறேன். என்ன சொன்னாங்க, நான் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணைத்து தேசிய கலந்து நான் 2024 தேர்தலுக்காக பாடுபட போகின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்னாங்க. அதனால்தான் நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது சொன்னாங்க. ஒரு ஏற்றத்தாழ்வோ இவங்க இன்னைக்கு வந்தாங்க நேற்று வந்தாங்க என்று பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பார்க்காது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் ரெண்டு தான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறோம். அப்படித்தான் நாங்கள் அரசியலை பார்க்கிறோம். யாரும் நமக்கு நேற்று வந்தாங்க வெளியிருந்து வந்தாங்க எப்பொழுதுமே இந்த கட்சி பார்க்காது. இப்ப பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. காரணம், ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டமை அண்ணன் சரத்குமார் அவர்களோடு எங்களுடைய சகோதர சகோதரிகள் தேசிய நீரோட்டத்துல நம்மை நம்பி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வந்திருக்கும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்பை தாண்டி உங்களை நம்மோடு இணைத்து எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் 2 கை விரித்து உங்களை வரவேற்று நாம் எல்லாம் ஒரே நேர்மைக்கு பயணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. குறுகிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு நல்லது 2024. கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு நல்லது 2026. தமிழகத்திற்கு ஒரு பெரிய அச்சாரமாக இருக்கு. எனக்கு தெரியும் சரத்குமார் அவருடைய முடிவு ஒரு எளிதான முடிவு இல்லை, கடினமான முடிவு. யாருமே இந்த முடிவு எடுக்க முடியாது. ஒரு மனிதன் விடாப்பிடியாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி நடத்துறதே பெரிய விஷயம். எல்லாம் அவங்களுக்கு தெரியும், பண முதலைகள் மிக பெரிய மனிதன். அவங்களுக்கு இடையில ஒரு கண்டிப்போடு கண்ணியத்தோடு கொள்கையை விட்டு கொடுக்காமல் உங்களுடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு கட்சியை நடத்தி இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால் உங்களுக்கு அண்ணன் சரத்குமார் அவர்கள் எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தலை வணங்கி ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக எப்பொழுதும் ஒரு நாள் கூட நீங்க திரும்பி பார்த்து இந்த முடிவை நாம ஏன் எடுத்தோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இந்த முடிவு இருக்காது. ஒரு நாளும் நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு. அதே நேரத்தில் எனக்கு தெரியும் சமத்துவ மக்கள் கட்சி அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு நிறைய எல்லா சமுதாயத்திலிருந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, எல்லோரும் பெரியவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய தலையாய கடமை பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரின்னு சொல்றதை உடைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அது இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் உடைத்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி உண்மையாலும் மோடி அவர்கள் யார், உண்மையாலும் இந்த கட்சி என்ன, யாருக்காக நிற்கிறது? நம்ம ஏதோ கைத்தட்டலுக்காக ஓட்டுக்காக இந்த கட்சி எப்பொழுதுமே பேசுறது இல்லைங்க. எப்பொழுதுமே இந்த கட்சி நேர்மையும் நாணயத்தையும் நம்பிக்கையை மட்டும்தான் பேசியிருக்கிறது, நாட்டுக்காக மட்டும்தான் பேசியிருக்கிறது. வரும் பொழுது நீங்கள் குறிப்பாக எல்லா சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றும் பொழுது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கின்ற வார்த்தை எங்கே சென்றாலும் கூட ஒரு பாரதம் என்கின்ற ஒரு அடையாளம், குறிப்பாக தமிழ் என்கின்ற இனம், இதை தலையாய இனமாக வைத்து நாம் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்களும் அப்படித்தான் நினைக்கின்றார்கள் என்று நடந்திருப்பது ஒரு அரசியல் சகாப்தமாக நான் பார்க்கின்றேன். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு அண்ணன் சரத்குமார் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிக மிக முக்கியமான முடிவு. தமிழகத்துல நேர்மையான மனிதர்கள் ஆட்சிக்கு அமர்வதற்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் கடைசியாக ஒரு ஒரு வார்த்தையை நான் சொல்ல வேண்டும். நேற்று அண்ணன் ஒரே வார்த்தை என்கிட்ட சொன்னார், அண்ணே எங்க அண்ணன் சரத்குமார் நல்லா பார்த்துக்கேன் சுந்தரேசன் அவர்கள் சொன்னார். அண்ணா, அதாவது எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்தில் நீங்க எடுத்திருக்கிறீங்கன்னா பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்கண்ணா. அதனால் எனக்கு சரத்குமார் அவர்களே நாங்க ஏதோ தமிழகத்துல அடைத்து வைக்க விரும்பவில்லை. அதுக்கு நான் தமிழகத்துல அடைத்து வைக்க பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. தமிழகத்துல இருக்காரு நம்ம தமிழன், நம்முடைய பெருமை மிகுந்த தமிழன் நம்மோடு இருந்தாலும் கூட அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார். வருகின்ற காலத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மிக ஒரு அன்போடு எங்களை எல்லாம் அரவணைத்து கட்சி அலுவலகத்திற்கு எங்களை அழைத்து இந்த அற்புதமான முடிவை நீங்கள் எடுத்து பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லும் முன்பு அதை எங்கள் வாயால் சொல்ல வைத்திருக்கின்றீர்கள். அதனால் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் மறுபடியும் இந்த இணைய விழாவுக்கு வருகிறது தான் நல்ல முடிவை தானே எடுத்திருக்கிறார் என்று உரத்த குறை நீங்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லும் போது ஆரவாரத்துடன் இந்த நீங்கள் என்ன கருத்தை சொல்லப் போகிறார், எதற்காக அதைத்தானே பேச வேண்டும், எத்தனை இடங்களில் நிற்கப் போகிறோம் அதை பற்றி பேசும்போது வேறு ஏதோ கருத்தை பதிவு செய்ய வருகிறாரே என்று உங்கள் எண்ணங்கள் இருக்கும்போது
அன்பு அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், சஞ்சலத்தில் இருந்த நான் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளரும் சரி, இயக்கத்தின் சகோதரரும் சரி, பிற கட்சிகளும் சரி, எத்தனை சீட்ல நிக்க போறீங்க, யாரோட கூட்டணி, இது மனதை தாக்கிக் கொண்டிருந்த இரவு நேரத்தில். அப்ப நம்ம இயக்கம் ஆரம்பிச்சோன்னா எந்த இடத்துல கூட்டணி, எந்த இடத்துல எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க, என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல். நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறது. நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு, எத்தனை இடம், என்ன கோரிக்கை என்று சென்று கொண்டிருக்கிறது. நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சு, நாங்க இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னாங்க, நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். சொன்ன பிறகு நம்ம முடிவு எடுத்துட்டோம், ஐயோ இந்த நேரத்தில் எங்க அதெல்லாம் நாங்களாம் இப்ப வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி 2 மணி அளவிலும் உறங்காமல் காத்துக்கொண்டு மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் போன் அடிச்சோன்னு என்னங்கன்னு கேட்ட உடனே, இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன், அது சாத்தியமா என்று கேட்டேன். சாத்தியம்தான். நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றார். நான் முடிவெடுத்து விட்டேன். இயக்கத்தின் சகோதரனை காலையில் சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள், நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் நாங்கள் என்று ஒரு ரசிகமன்ற காலம் தொட்டே பயணிக்கிற அவர்கள் என்னை தாண்டி, என்னுடைய கருத்துக்களை தாண்டி, என் மீது வைக்கிற நம்பிக்கையை தாண்டி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டோம், மாற்றான கருத்தை தெரிவிக்க மாட்டாங்க அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்து, ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன், இது ஒரு சிறந்த வழி. மக்கள் பணியில் நாம் தொடர்கிறோம். இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல, இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி, நாளைய எழுச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு. இது ஒரு தொடக்கம், எழுச்சியின் தொடக்கம், நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடுமையான உழைப்பு, உறுதி, நேர்மை. நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களைப் போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். ஆக நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போகிறது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைத்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்க இன்னொரு விஷயத்தை இங்க பார்க்கணும், ஏன்னா இந்த இடத்துல அதை சொல்லி ஆகணும். ஏன்னா பத்திரிகை சகோதரர்களிடம் 100 கேள்வி, 1000 கேள்வி, 10,000 கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது, அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது. ஆனால் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக எனக்கு ஆதரவளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள், மண்டல அமைப்பு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர செயலாளர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே வந்திருக்க அனைத்து சகோதரரும் சேர்ந்து தலைவர் எடுக்க முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால், உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால், நான் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும், இணைந்து செயல்படும் சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையில் இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை